எப்போவுமே பிரச்சனைனா பிரச்சனையை பார்க்காது, இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு பாருங்க. தமிழகத்தில் நடைபெற்ற அஞ்சலக பணிகளுக்கான தேர்வில் ஹரியானாவை சேர்ந்தவர்கள் தமிழில் அதிக மதிப்பெண் பெற்றிருப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது பெரிய அளவில் குறைந்து வருகிறது. நீங்க குறிப்பிட்டது மாதிரியே ஒரு மிகப்பெரிய அளவு 46% சிவில் சர்வீஸுக்கு தேர்வாயிருந்தவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுவும் குறிப்பா தென் மாவட்டங்களிலிருந்து கிராமப்புறத்திலிருந்து IAS IPS ஆகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிருக்கு. தமிழகத்தில் காலியாக உள்ள 310 போஸ்ட்மேன் மேல் கார்டு பதவிகளுக்கு கடந்த வருடம் டிசம்பர் 11ஆம் தேதி தேர்வு நடத்தப்பட்டது. தமிழகத்தில் மட்டும் நடந்த இந்த தேர்வில் தமிழ் மொழி பாடத்தில் ஹரியானாவின் இசார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்துள்ளதாக கூறுகிறார்கள் மற்ற தேர்வர்கள். ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தவங்களா மட்டும் இருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்க சில டிஸ்ட்ரிக்ஸ் ஹிசார், ஜிந்து, பர்வாலா இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி தமிழ் நாலேஜ் இருக்கு, அவங்க எப்படி இவ்வளவு தூரம் வந்து இங்கே வந்து எழுதியிருக்காங்கன்றது வந்து ஒரு சந்தேகமா இருக்கு. இந்த பிளான் திங்கட்கிழமை முடிவு பண்ணி வெள்ளிக்கிழமை பண்ணதில்லை சார், பல வருஷமா திட்டம் போட்டு பண்ண பிளான். இதுக்கெல்லாம் காரணமான சாதாரண ஆளா இருக்க முடியாது சார். ஒரு தீவிரவாத இயக்கம் கூட காட்டுக்குள்ள இருந்த மறைஞ்சொல்ல அடுத்த நாட்டில் இருந்தா எங்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி இல்லை, மக்களோட மக்களா கலந்துருக்காங்க. தாம்பரத்தில் தேர்வெழுதிய ஹரியானாவைச் சேர்ந்த ராஜ்குமார், அனுஜ் போன்ற தேர்வர்கள் 25க்கு முறையே 24, 22 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். இதேபோன்று மதுரை வட்டத்திலும் ஹரியானாவைச் சேர்ந்தவர்களே தமிழில் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஃபர்ஸ்ட் 4லேருந்து 5 பிளேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அதாவது அந்த கொடுக்கப்பட்ட 100 கேள்விகளில் வந்து 25 கேள்வி வந்து தமிழுக்குரியது. அந்த தமிழை வந்து எங்களால் வந்து 25க்கு 20லேருந்து 21 வரைக்கும் தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. ஆனால் ஹரியானாவில் வந்து இருக்கக்கூடிய அவங்க வந்து தாய்மொழி படிக்காதவங்க எப்படி 24, 23 மார்க் எடுத்தாங்க. சிவில் சர்வீஸ் தேர்வில் தமிழர்கள் 2017-18ஆம் ஆண்டில் 42 பேர் தேர்ச்சி பெற்றார்கள். அது இந்த 2017-18 நேற்றைய தினம் வந்திருக்கூடிய அந்த விவரங்களை பார்க்கும்போது அது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 46% குறைவாக இருக்குது. குறிப்பாக தென் மாநிலங்களிலிருந்து தேர்வானவர்களுடைய விகிதம் அப்படிங்கிறது பார்த்தாலும் கணிசமான அளவு குறைந்திருக்கு. 2016-17 அப்படிங்கிற அந்த காலகட்டத்தை எடுத்துட்டா 78 பேர் தமிழகத்திலிருந்து தேர்வாகி இருக்கிறாங்க. 2015-16 82 பேர் தமிழகத்திலிருந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. 13-14 109 பேர், 12-13 98 பேர் தமிழகத்திலிருந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இப்படி தமிழகத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட IAS அதிகாரிகள் எண்ணிக்கைங்கிறது 376. இதில் தமிழகத்தில் பணியில் உள்ள IAS அதிகாரிகளினுடைய எண்ணிக்கை என்பது 289. தமிழகத்தில் 5ல் 1 பங்கு IAS பணியிடங்கள் எப்போதும் காலியாக இருக்கின்றன. இப்படி ஒரு சூழலை தான் நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்க வேண்டியது இருக்குது. பணிமலர் 2012-13 பார்த்தா 100 அப்படின்னு இருந்தது, இன்றைக்கு வெறும் 42ஆக சுருங்கி இருக்கு. தென்னிந்தியாவை சேர்ந்த மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்து வருகின்றது. இது ஒரு கவலைக்குரிய விஷயம். இந்த வருடம் நன்றாகவே இந்த குறைவது தெரிந்தது. இதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. இந்த காரணங்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். முக்கியமாக பார்த்திங்கன்னா IAS எக்ஸாமில் மிக மிக முக்கியமானது நேர்காணல், இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கணும். தாம்பரம் வட்டத்தில் தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த 5 பேரின் பதிவெண்கள் அடுத்தடுத்து உள்ளதையும் மற்ற தேர்வர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. தேர்வுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதால் புகைப்படங்கள் ஸ்கேன் செய்யப்பட்டே பதிவேற்றப்பட வேண்டும். ஆனால் ஹரியானாவை சேர்ந்த பல தேர்வர்களின் விண்ணப்பங்களில் அவர்களின் புகைப்படங்கள் தனியாக இணைக்கப்பட்டுள்ளது. அவர்களின் மின்னஞ்சல் முகவரியும் ஒரே மாதிரியான பெயருடன் தொடங்குவது போல் உள்ளது. அப்ளிகேஷன் எடுத்து பார்த்தோம், அதுல அவங்களோட இமெயில் எல்லாமே சேமா இருக்குது. இமெயில் எல்லாமே ஹன்சி அப்படி அந்த ஒரு கோடு வந்து உள்ள மென்ஷன் ஆகுது. அந்த கோடு வந்து .1020 இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் வேரி ஆகுது, தவிர மற்றபடி எதுவுமே வேரி ஆகலை. அந்த ஒரு இதே வந்து ஃபுல்லாக ஹரியானால அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பின்னாடி என்னமோ ஒரு மர்மம் இருக்குது. அந்த மர்மம் எங்களுக்கு நீங்கணும். இதுக்கான நீதி விசாரணை எங்களுக்கு வேணும். தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் வட இந்திய இளைஞர்களை திட்டமிட்டு பணியமர்த்தும் நூதன மோசடி அம்பலமாகியுள்ளது. இதனால் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்களின் வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படுவதாக பல்வேறு தரப்பினர் புகார் தெரிவித்துள்ளனர்.
தற்போது வட இந்திய பட்டதாரிகளுக்கே அரசு பணி என்ற நிலை உருவாகி வருகிறது. ரயில்வே, இராணுவம், வங்கிப் பணி என பல்வேறு துறைகளில் தமிழர்கள் ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் வட இந்திய பட்டதாரிகளுக்கு கூடுதல் மதிப்பெண் கிடைக்க செய்து அவர்களை தென் மாநிலங்களில் பணியமர்த்தும் திட்டம் அரங்கேறி வருகிறது. தேர்வு மையங்களில் பட்டதாரிகளை காப்பியடிக்க அனுமதித்து கூடுதல் மதிப்பெண் கிடைக்க அதிகாரிகளே துணை போவது தெரியவந்துள்ளது. இதற்கு பெரும் தொகை கையூட்டாக கிடைப்பதும் அம்பலமாகியுள்ளது. முறைகேடுகளின் மூலமாகவே இவர்கள் பணி நியமனம் பெற்று வருகின்றார்கள். 30 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை பணத்தை இந்த பயிற்சி மையங்களின் மூலமாக தந்து இவர்கள் பணி நியமனம் பெறுகிறார்கள். மிக வேதனையான செய்தி. இந்த பணி நியமனங்களை 2006ஆம் ஆண்டிலிருந்தே ஒரு மறு விசாரணை சிபிஐ மேற்கொண்டு இந்த முறைகேடுகளை வருகின்ற ஆண்டிலாக இருந்தாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறோம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்று சொல்லப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தினால் நியமிக்கப்படும் பணி நியமனங்களில் தமிழர்கள் மிகவும் குறைந்த அளவிலே பணி நியமனம் செய்யப்பட்டு வட இந்தியர்களே அதிகமாக பணி நியமனம் செய்யப்படுகிறார்கள். மத்திய அரசு பணிகளுக்கு மண்டல அளவில் நடத்தப்பட்ட தேர்வுகள் கடந்த 2006இல் ரத்து செய்யப்பட்டு தற்போது அகில இந்திய அளவில் தேர்வு நடத்தப்படுகிறது. அண்மையில் தமிழகத்தில் வருமான வரித்துறையில் காலியாக இருந்த மத்திய அரசின் 233 பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. இதில் தேர்வு பெற்றவர்களில் ஒரு சிலர் மட்டுமே தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களும் வடமாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்பது தற்போது வெளியாகியுள்ள தேர்வு பெற்றவர்கள் பட்டியல் மூலம் தெரியவந்துள்ளது. வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் பணியமர்த்தப்படுவதால் மத்திய அரசு அலுவலகங்களில் மொழி பிரச்சினை உருவாகி தமிழர்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. என்னாச்சு அரவிந்த்? இது தமிழ்நாட்டுல ஆண் குழந்தை இறந்து பிறந்துட்டா நெஞ்சில கீறி தான் புதைப்பாங்களாம். போர்ல கூட முதுக காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அவங்ககிட்ட முதுக காட்டிட்டு ஓடி வந்ததே பெரிய வீரம் ஆயிடுச்சுல. வீரத்தை இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்த இடம்னு சொன்னீங்க. இப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் அடி வாங்குறோம் பாத்தியா? திருப்பி அடிக்கணும். எப்பவுமே பிரச்சனைனா பிரச்சனையை பார்க்காது, இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு பாருங்க.